மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பணம் தரக்கூடிய இடமும் அதிபதியை பற்றி பார்க்கலாம். இது மேஷ லக்னம். அதுபோல் ஜாதக ரீதியில இந்த பணம் தரக்கூடிய பாவங்கள்ல 2ஆம் இடம் குடும்ப பணம், 2ஆம் இடம் தரக்கூடிய பணம் குடும்ப பணம், 5ஆம் இடம் தரக்கூடிய பணம் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய பணம். அதாவது ஒரு ஜாதகருக்கு கிஃப்டா வர்றது, அல்லது பம்பர் பிரைஸ்கள்ல கிடைக்கிறது, லாட்டரி யோகங்கள்ல கிடைக்கிறது, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் அழையா விருந்தாளியா வந்து கூட ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் பணம் 5ஆம் இடம் கொடுக்கும். வெளியில் சொல்ல முடியாத பெரும் பணங்களை, திடீர் பணங்களை, பிறருடைய சொத்துக்களை, பிறருடைய நிலங்களை திரும்ப கொடுக்கவே வேண்டாம்னு சொல்லி ஒரு பெருமணமா கொடுக்கறது, அது சட்டத்திற்கு புறம்பாக இருந்தாலும் சரி, வெளியில் சொல்ல முடியாத பணங்களை 8ஆம் இடம் சொல்லுது. அதுபோல் அடிக்கடி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு அடிஷனல் இன்கம் பிளஸ் அதிகமா பணம் கிடைக்கிறத 11ஆம் இடம் லாப பணம் கிடைக்கிறது. இந்த 4 பாவங்கள் தான் பணம் தரக்கூடிய பாவங்கள். இதன் வழியாகத்தான் பணம் வரும். அப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குடும்ப பணத்தை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணம் சம்பாதிப்பதையும், அல்லது நீங்க சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், உங்க குடும்பத்தை சார்ந்த சம்பாதிக்கக்கூடிய பணம் இந்த 2ஆம் இடம். இங்க ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்துது. இங்க என்னென்ன கிரகம்லாம் ஃபேவர் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அடுத்த போச்சு, அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த 2ஆம் இடம் அல்லது அதிபதியோடு ஒரு கிரகம் யோக நிலையில் தொடர்பு கொண்டு தசை நடத்துமாயின் அந்த தசையில உங்களுக்கு கையில் கஜானா, உங்கள் வாலெட்னு வச்சுக்கலாம். இந்த வாலெட் பணத்தை மேஷ லக்னத்திற்கு 2ஆம் இடமும் இங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிபதியும் கொடுக்கிறார். ஒருவேளை சுக்கிரன் இந்த 12 கட்டங்களில் எங்க அமர்ந்து தசை நடத்தினாலும் உங்களுடைய ஜாதகப்படி இந்த 2ஆம் இடம் வேலை செய்யும். கஜானா வாலெட்ன்றது வேலை செய்யும். இவர் யோகமா இருந்தாருன்னா வாலெட் நொம்போ, வீட்டுல பணம் எப்பொழுதுமே இருக்கும். இவர் அவயோகமா இருந்தாலும் வீட்டில் பண தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த 2ஆம் இடம் தரக்கூடிய பணம் குடும்ப பணம். 5ஆம் இடத்தின் அதிபதி சூரியன், மேஷ லக்னத்திற்கு அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அதிபதி சூரியனா வரார். மனை சிம்மமனை, இந்த சிம்மமனையும் சூரியனும் தான் மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடியது. அதுபோல் வெளியே சொல்ல முடியாத பணம், பிறருடைய சொத்துக்களா இருக்கட்டும், ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு லாட்டரியா இருந்தாலும் லாட்டரியில சிறு பணம் 5ஆம் இடம், லாட்டரியின் பெரும்பணத்தை 8ஆம் இடம் குறிக்கிறது. 8ஆம் இடம் தான் வெளியில் சொல்ல முடியாத அந்த பெரும் தனத்தை குறிக்கக்கூடியது மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடம். 5ஆம் இடம் அதிர்ஷ்ட பணம், ஹாப்பினஸ் கொடுக்கறது, கிஃப்டா இருக்கட்டும், ஒருத்தர் நன்கொடையா கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு மேரேஜோ இல்ல ஏதோ ஒரு சுபகாரியம் நடத்தி அதுல கிடைக்கக்கூடிய கிஃப்ட், அல்லது உங்களை புதிதா பார்க்கக்கூடிய ஒரு கிஃப்ட், ஒரு பம்பர், லாட்டரி போன்ற சிறு பரிசுகள். 8ஆம் இடம் பிறருடைய சொத்து, வாரிசு இல்லாத சொத்துக்களை அனுபவிக்கிறது, அல்லது வெளியவே சொல்ல முடியாத கருப்பு பணங்களாக இருக்கட்டும், கையூட்டலாக இருக்கட்டும், பூமிக்கு இடையிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்களின் புதையல்களாகட்டும், எல்லாம் இந்த 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய பணம் தான். அதுபோல் இன்னொரு பணம் 11ஆம் இடம். இது அடிக்கடி ஒரு ஜாதகர் பணம் சம்பாதிப்பதை உறுதிப்படுத்துறது. இந்த 4 பாவங்கள் தான் பணம் தரக்கூடிய பாவங்கள்.